இனிய வணக்கங்கள். என் நண்பர் சொன்ன ஒரு விஷயம், ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டவுடனே எனக்கு மனசெல்லாம் துடிச்சு போச்சுங்க. அது உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கிறதுல எந்த தவறும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். என்னுடைய நண்பன் தேங்காய் வியாபாரம் பண்ணுறவர். அவர் மனைவி, அவருடைய தம்பி தேங்காய் வியாபாரத்துக்கு கூட உபயோகமாக இருக்கார். அவருடைய மனைவி எங்கள் அம்மா, அதாவது தேங்காய் வியாபாரியோட அம்மா, எல்லாம் ஒன்றா இருக்காங்க. 5 பேர். இந்த 5 பேருக்கு வீடு வேணுமேன்றதுக்காக என் நண்பன் கொஞ்சம் வசதியாக தனி வீடாக பார்க்கணுன்ட்டு பார்த்துருக்கான். அப்படி பார்த்தபோது அந்த வீட்டில் பால் காய்ச்சினா பால் தெரிஞ்சு போகுது, சுவாமி படம் மாட்டினா சுவாமி படம் விழுந்து போகுது, கண்ணாடி உடைஞ்சி போகுது. என்ன இது எல்லாமே சங்கடமாக இருக்கே அப்படின்ட்டு என் நண்பனுக்கு ஒரு வலி. இருந்தாலும் பரவாயில்ல, வீட்டுக்கு வந்தாச்சு, இதுக்கு வேறு என்ன சொல்ல முடியும். வீட்டுக்கார்ட்ட போய் பேசுனா, இல்லைங்க அதெல்லாம் 3 மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் சொல்லணும், நீங்கள் திடீர்னு காலி பண்ண முடியாது, நான் அட்வான்ஸ்லாம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு அவர் கட் அண்ட் ரைட்டாக பேசுகிறாரு. என்ன செய்ய முடியும் ஒன்றும் புரியல. சரி பரவாயில்ல பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி 1 நாள் 2 நாள் ஆச்சு. அழறா. எனக்கு சவுண்டு மட்டும் கேட்குது, என்ன ஏதுன்னு தெரியல. பரண்டு பார்த்தா என் நண்பனுடைய மனைவியை அழுதுட்டு இருக்காளாம். உடனே உசுன்னு சொல்லிட்டு என் நண்பர்கிட்ட சொல்லிட்டு, கொஞ்சம் நிதானமாக அந்த சவுண்டை கேளுங்க அப்படின்னு சொல்லியிருக்கா. என் நண்பனும் கொஞ்சம் கூர்மையாக கவனிச்சா யாரோ ஊன்னு அலற சவுண்டு கேட்குது. எங்கேருந்து கேட்குதுன்னு என் நண்பனுக்கும் தெரியல. என் நண்பன் போயிட்டு அவங்க அம்மா எழுப்பி, அம்மா இந்த சவுண்டு கேளுமா அப்படின்னா யாரோ அலற சவுண்டு கேட்குது. ஆமாண்டா, நீ சொல்கிறது சரிதான், யாரோ அலறாங்கடா, இரு கொஞ்சம் இரு, உன் தம்பி எழுப்பு அப்படின்னா. என் தம்பியும் என் கூட அந்த நண்பன் கூடியே தேங்காய் வியாபாரமும் பண்ணிகிட்ருக்காரு. என்னுடைய நண்பன் அவன் தம்பி எழுப்பி, தம்பி மனைவியை எழுப்பி, இது கவனிங்கன்னா கூர்ந்து எல்லாருமே 5 பேர் உட்காந்து கவனிச்சிருக்காங்க. என்னுடைய நண்பனுடைய குடும்பத்தார் அத்தனை பேரும் அந்த சவுண்டு, அலற சவுண்டு பளிச்சுன்னு கேட்டிருக்கு. யாரோ அலறாங்க. பெரியவங்களா சின்னவங்களா, குழந்தையா ஆம்பளையா பொம்பளையா தெரியல, ஆனால் அலற சவுண்டு மட்டும் நல்லா கேட்குது. என்னுடைய அந்த நண்பனுடைய மனைவி முழுகாமல் இருக்காங்க. 6வது மாதம் முடிஞ்சு போச்சான். என் நண்பனுக்கு ரொம்ப ஆசை, முதல் குழந்தை பிறந்தா அதான் இந்த பேர் வைக்கணும்ட்டு அப்படிலாம் சொல்லிட்டு இருப்பான் என்கிட்ட. அப்படிப்பட்ட ஒரு நண்பன் தன்னுடைய மனைவியை விபூதி பூசி படுக்க வச்சு, நீ பார்த்துக்கோமா, நீ ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு ஆசுவாசப்படுத்தியிருக்கான். ஆனால் அவன் தூங்கலை, அவன் தம்பி தூங்கலை, அவன் தம்பி மனைவி தூங்கலை, அவங்க அம்மா தூங்கலை. 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு. அவங்க அம்மா சொல்லிச்சு, நீ அவசரப்படாதீர்றா, எனக்கு தெரிஞ்ச ஒரு மாந்திரிகர் ஒருத்தர் இருக்காரு, நான் அவரை கூட்டிகிட்டு வரேன், அவர் வந்தால் என்னன்னு கண்டுபிடிச்சிருவார்ரா, கொஞ்சம் இரு அப்படின்னு சொல்லிட்டு அது போய் எங்கேயோ ஒரு கிராமத்தில் போய் 1 நாள் 2 நாள் கழித்து அவனுடைய மாந்திரிகரை கூப்பிட்டு வந்திருக்கு. என்னுடைய நண்பன் உடைய அம்மா கூப்பிட்டு வந்த அந்த மாந்திரிகர் அந்த ரூமை முள்ளமாக திறக்க வச்சு உள்ளே போய் பார்த்தா ஏணியெல்லாம் ரத்தம், பழைய ஏணி, ஆனால் ரத்தம் புதுசாக இருக்குது. அந்த சாமான்லாம் தள்ளி பார்த்தா அங்கெல்லாம் ஒரே ரத்தம். பாய் சொல்லிருக்காரு, இருங்க பதட்டப்படாதீங்க, இங்கே ஏதோ ஒரு இறப்பு நடந்திருக்கு, அந்த ஆத்மா உங்களை தூங்க விடலை, அதுதான் அழுதுகிட்டு இருக்கு அப்படின்னு என் நண்பன்கிட்ட சொல்லியிருக்காரு. என் நண்பனுக்கு பயம். ஒரு பக்கம் மனைவி முழுவாமல் இருக்காளேன்ற ஒரு அச்சம், தன் தம்பி மனைவி அம்மா எல்லாமே ஒன்றா இருக்காங்க.
வீடியும் காலி பண்ண விட மாட்டேங்கிறார் அந்த வீட்டுக்காரரு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பாய் சொல்கிறார், ஒன்றும் கவலையே படாதீங்க, கொஞ்சம் இருங்க, நான் மந்திரிச்சு உங்களுக்கு தாயத்தை தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே போட்டு மந்திரம் போடுறாரு. ஒரு ஆவி வந்து பேசுது, அசரீரி மாதிரி பேசுது. நான் இங்கே கொடுத்துக்காரேன், இந்த ரூமில் தான் தங்கியிருந்தேன், என் மனைவி நிறைய மாத கர்ப்பிணி, நானும் அவளும் இங்கே தான் தங்கியிருந்தோம், இந்த வீடை நாங்கள் தான் கட்டி முடித்தோம், என் நிறைய மாத கர்ப்பிணி பிறந்த குழந்தைய ஏதோ ஒரு பேயோ பிசாசோ இந்த வீட்டில் வாழுது, எங்களால் முடியல, எங்கள் குழந்தை இறந்தவுடனே நாங்களும் இறந்துட்டோம், நாங்கள் அலற சத்தம்தான் உங்களுக்கு கேட்குது, வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிச்சான். உடனே என் நண்பன் அவனுடைய குடும்பத்தில் குத்தேத்தி, ஒன்றும் பயப்படாதீங்க, என் மாதிரி வந்து அந்த மாதிரி அந்த கொடுத்துக்காரன் இறந்து போயிருக்கிறான், அவன் மனைவி சுகப்பிரசவம் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அந்த பொண்ணும் செத்து போயிருக்கு, குழந்தையும் செத்து போச்சு, அப்பா ஒரு டோட்டல் குடும்பம் அங்கே இறந்து போயிருக்குன்றத என் நண்பன் உணர்ந்துட்டான், இனிமேல் இந்த வீடே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வேற எங்கேயாவது வியாபாரத்தை பார்த்துட்டான். சொந்த ஊருக்கு போய் அங்கே தேங்காய் கடை வச்சு பொழைச்சிக்கிறான். தன்னுடைய தாயத்தை ரெடி பண்ணி கொடுக்குறேன்னாரு. இவர் 2 மாதம் ஆகும் அப்படின்னாரு. இவனும் 3 மாதம் இருக்கணுன்றான். ஏதோ ஒன்று கடமைக்கு ராத்திரி தூங்காமல் கொள்ளாமல் ரொம்ப வேதனைப்பட்டு அந்த வீட்டில் இருக்கிறாங்க. அலற சத்தம்தான் இருக்குது, ஆனால் இவங்களுக்கு வேறு எந்த தொந்தரவும் இல்லை, அது வரைக்கும் பரவாயில்லை. அந்த அலற சத்தத்தை எப்படி டாலரேட் பண்ணிக்கிறாங்க, சில நேரம் தூங்குறாங்க, சில நேரம் தூங்குறது இல்லை, வேதனைப்படுறாங்க பாவம். என் நண்பன் சொல்லும்போது எனக்கு ரொம்பவும் வலிச்சுதுங்க. அதுக்கப்புறம் அவன் நண்பன் இந்த வாடகை வேணாம், இந்த அட்வான்ஸை வேணாம், ஒன்றும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி அவன் சொந்த ஊருக்கு போயிட்டு அதுக்குள்ளே அந்த பாயை ஒரு தாயத்தை கொண்டு வந்து கொடுத்தாரு. அவத்தை கட்டிக்கிட்டு அவங்க சொந்த ஊரில் போய் அவன் வியாபாரத்தை பார்த்துக்கிட்டு அங்கே போய் தேங்காய் கடை வச்சுக்கிட்டு அவன் தம்பியை கூட வச்சுக்கிட்டு அதே மாதிரி குடும்பமாக அங்கே வாழ்ந்ததா என் நண்பன் சொன்னாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. சொன்னது என் நண்பனாக இருந்தால் கூட உறவுகளை உங்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் எந்த வீட்டுக்கு போனாலும் சரிங்க, அதனுடைய பின்புலத்தை கொஞ்சம் பாருங்கள், அங்கே என்ன நடந்திருக்கு, ஏதா நடந்திருக்கு, இதை கொஞ்சம் கேளுங்க, கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க, அதுக்கு என்ன நிவர்த்தி அதை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அங்கே போய் குடியிருங்க. அதுதான் நான் அங்கே சொல்கிறது, வேறு ஒன்றும் இல்லை. நீங்களாவது நல்லா இருக்கணுன்றது என்னோடய ஆசை, என் நண்பனுடைய ஆசைன்னு வச்சுக்கோங்களேன்.